இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஆங்காங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீடுகளில் ஒரே இடமாக ஒன்றாக கூடி ஆராதிக்க ஆயத்தப்படுங்க. பைபிள், பாட்டு புஸ்தகம், நோட் புக் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. நல்ல பயபக்தியோர் சர்ச்சில் நம்ம எப்படி ஆராதிப்போமோ அதே போல் வீடுகளில் ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த நாளில் கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்று ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை கூப்பியோ கரங்களை உயர்த்தியோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக கேட்கிறேன். இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்த தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை காத்து வந்த வழிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இதுவரைக்கும் கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ ஆவியானுடைய பிரசனத்தை வரவேற்று, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி பாடி அவருடைய பிரசனத்தை வரவேற்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமை ஆண்டவர் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னவர், இன்றைக்கு இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே இது எங்கெங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா வீடுகளிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்டு, கர்த்தருடைய ஆளுகை வெளிப்பட்டு, ஆண்டவரே என்னை கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டு இந்த ஆராதனை முழுவதையும் மாத்திரமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற, வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் மகிமையாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாடல், துதி, ஸ்தோத்திர ஆராதனையுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். எங்கள் ஜெபங்களுடைய சமூகத்தில் உகந்ததாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வாதமான பதில்களை நாங்கள் காண செய்யுங்க. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சுகம், சமாதான, விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்பட செய்வீராக. அதே போல ஆண்டவரே வார்த்தையாகிய வசனத்தின் மூலமா பேசுங்க. இந்த துவக்க நேரம் முதல் முடிவு வரை நம்முடைய ஆளுகைகள் மத்தியில் இருக்க ஜெபிக்கிறேன். எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம் அனைவரும் பொழுது பாடி தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். சங்கீதம் 133வது அதிகாரத்தை முதலாவது வாசித்து அதை தொடர்ந்து நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 133வது சங்கீதம், பேஜ் நம்பர் 754. சங்கீதம் 133வது சங்கீதம், தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த ஆராதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் மிகுந்த பயபக்தியிலும் நடுக்கத்தோடு தான் நான் நிற்கிறேன். அதே சமயத்தில் ஒரு பெருத்த விசுவாசத்தோடு நிற்கிறேன். கர்த்தர் பெரிய அற்புதத்தை நமக்கும் நம்முடைய தேசத்துக்கும் செய்வார் என்று ஒரு பெருத்த விசுவாசத்தோடு நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். இந்த ஆன்லைனில் கண்டு கொடுக்குற எல்லாரும் கூட என்னோடு கூட விசுவாசத்தோடு அந்த அற்புதர் அற்புதர் என்ற பாடலை சேர்ந்து பாடுங்க. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை நம்ம புதுப்பித்து கர்த்தருடைய சமூகத்தில் சத்தமாக கைகளுடைய தட்டி கைகளோட ஓசையோடு நம்ம பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அற்புதர் அற்புதர் என்ற பாடலை நாம் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர்,
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அல்லேலூயா. அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் 2 நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசபாத் ராஜா கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது பாடின போதே ஒரு ஜெயம் வந்தது. யூதா தேசத்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அந்த சுற்றிலும் இந்த பயம் மாறினது. அதே நம் விசுவாசத்தோடு நம்ம இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடி அவர் கிருபை என்றும் உள்ளதை நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை நம்மளுக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் கட்டளையிடுவாராக. எல்லாம் சேர்ந்து பாடுவோம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடலை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகள் திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கூட நம்ம ஆண்டவரை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை ஆன்லைனில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம். அந்த செல்ஃபோனை பார்க்கும்போதே விசுவாசத்தோட பாடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக ஒரு விடுதலையை, மாற்றத்தை கட்டளிடுவார், ஒரு சுகத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாடுங்க. ஒருவேளை பக்கத்தில் அந்த பெட்டில் இருக்கிறவங்க கேட்க முடியாட்டாலும் செல்ஃபோனை ஆன் பண்ணி அவங்க பக்கத்தில் வைத்து நீங்கள் அவங்களோட விசுவாசத்தை ஊக்குவிக்கும் வண்ணமாக அவளோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் அதான் கண்டிப்பாக ஒரு விடுதலையை கட்டளிடுவார். எல்லாம் சேர்ந்து பாடும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. என்று இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாக இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. எல்லாம் சேர்ந்து வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார்.
ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சத்தமாக சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல அதிகாரம் வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அறிக்கை செய்து பாடுங்க. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். சத்துரு தொட முடியாது. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். திரும்பியும் ஓ தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. சத்தமாக ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். அல்லேலூயா நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். மறுபடியும் மறுபடியும் நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கின்ற. ஹாஸ்பிட்டலையும் பார்க்கிறார் ஆண்டவர். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். அல்லேலூயா நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். அல்லேலூயா நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ மாறாதவர் மாறாதவர் மாறாதவர். ஆண்டவரே விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமான ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் ஆண்டவரே. உன்னை காண்கிறார் இயேசு, கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே.
உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. மறுபடியும் ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இன்னொரு விசை கூட ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. அதாவது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பாதையில சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த பின்பு அவள் சந்தித்த முதல் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. கசப்பான தண்ணீர் மாறாவிலே வந்த பொழுது அவர்களுக்கு இருந்தது, குடிக்க முடியவில்லை.
அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் மோசையை நோக்கி ஒரு மரத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போட சொல்லுகிறார். அந்த தண்ணீர் சுகமானது. அன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். சங்கீத யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:26. இன்னைக்கு ஹல்லேலூயா மருத்துவர்கள் தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. சுகம் பலன், சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஷதரப ரிக்கரபோ ஷபா பாபா 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 ரியரபோ ஷந்தரப ரிக்கரபோ ஷபா பாபா 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 ஹalleluya ரிக்கரபோ ஷதரப ரிபா பாபா பாபா பாபா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அந்த விடுதலைக்காக நன்றி. தெய்வீக சுகத்தை உச்சந்திர உள்ளங்கால் வரைக்கும் சிலுவையில சம்பாதித்த எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியா வேண்டுகிறோம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம். ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நின்று கொண்டிருக்கிற வண்ணமாகவே ஒரு சில காரியங்களுக்காக முக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். உட்காரனா உட்காந்துக்கோங்க. முழங்கால் படினா முழங்கால் படிட்டுக்கொள்ளலாம். எப்படி வசதியோ ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க போகிறோம். முடிஞ்சால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, எல்லாம் உட்காந்துங்க, சேரில் உட்காந்துக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ ஆண்டுடைய சன்னதியை நோக்கி பார்த்து. இன்னைக்கு இந்த தேசத்துக்கு இந்த உலகத்துக்கு அதிகமாக தேவை தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம். ஹல்லேலூயா. டிவியில் நியூஸில் பார்க்குற காட்சிகள் நம்முடைய கண்களை ஹல்லேலூயா குளமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. எத்தனை ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய இரக்கத்துக்காக தேவ பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் அப்பான்னு கேளுங்க. மனம் இறங்கும் ஆண்டவரே என்று கேளுங்க. எல்லாரும் ஆங்காங்க வீடுகளில் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் இறங்கினால் ஒழிய இந்த வாதை நிறுத்தப்படாத ஆண்டவரே. ஆனால் நீர் இறங்கிவிட்டால் இந்த வினாடியில் இது நிறுத்தப்படுமே ஆண்டவரே. அன்றைக்கு தேவனுடைய தாசனாகிய மோசேயின் ஜெபத்தை கேட்டு எகிப்தில் ஒவ்வொரு வாதை நிறுத்தின அதே தேவன் இன்றைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். இந்த கொடிய கொள்ளை நோய் உமக்கு ஒரு அற்ப காரியம். இன்றைக்கே எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. அதிகமாய் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லுவோமா? மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், டெல்லி, பஞ்சாப், ஹல்லேலூயா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஹல்லேலூயா, தென் மாநிலங்கள், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம், ஹல்லேலூயா, தெலுங்கானா, இன்னும் என்னென்ன மாநிலங்கள், பஞ்சாபில், ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை ஜனங்கள், ஹரியானாவில் ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் பாதிக்கப்படும், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இப்படியாக ஆண்டவரே தேசமே இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்ய இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த தயவுள்ளவராக எங்கள் அன்பின் தேவனே மனம் இறங்கி இந்த அழிவை இப்பொழுதே நிறுத்துவீராக. இந்த கொடிய நோய், அந்த கிருமிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா காற்றிலிருந்து அப்படியே வெளியேறட்டும். இந்தியா விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே, உடைய சாட்சியின் வசனத்தினாலே உன்னை எதிர்த்து நிற்கிறோம். உன்னுடைய கூர் சிலுவையில் முறிக்கப்பட்டு விட்டது. மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய அதிகாரத்தை உடைய தேவனுடைய கரத்திலிருந்து விடுதலை எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்பா. உதவி செய்து நீரை வழி நடத்த வேண்டுகிறோம். மிக முக்கியமாக ஹல்லேலூயா இப்போ நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் மருத்துவ பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, நர்சஸ்க்காக, லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக,
எல்லா மெடிக்கல் ஸ்டாஃபுக்காக, ஆம்புலன்ஸ் ஸ்டாஃபுக்காக, எல்லா சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்கள், முக்கியமாக அதே போல் அல்லேலூயா இடுகாடுகளில் கல்லறையில் வேலை செய்கிறவர்கள்லாம் பாதிக்கப்பட்டு அதிகமாக இன்னைக்கு கடினமான சூழ்நிலை காணப்படுகிற எல்லா பணியாளர்கள், இதுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற தேசத்தின் அதிகாரிகள், தேச தலைவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும், பாதுகாவலை கொடுக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியாளர்கள் அனைவருடைய கரத்தில் வைக்கிறோம். சுகாதார பணியாளர்களுடைய கரத்தில் வைக்கிறோம். எல்லா ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் நம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா பணியாளர்களை காத்தரலும் ஆண்டவரை ஆசீர்வதித்தரலும். இன்றைக்கும் எல்லா விரத்தின் எண்ணங்களை எடுத்து போடுங்க. ஒரு மாற்றத்தை இன்றைக்கு மருத்துவமனையில் ஜனங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே மரணம் நிறுத்தப்பட்டு ஜீவன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. மரிக்கும் தருவாயில் இருக்கிற இயற்கை கப்பாற்பட்ட ஒரு விடுதலை பெற்று சுகம் பெற செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்கங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஷபா பா 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 ஒரு கரபோ ஷபா பா 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 ரிபா கரபோ சந்தரப ரிபா பா 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 திருப்பி ரிக்கரபோ சதரப ரிபா பா 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 பா. வான மண்டலங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எல்லா பொல்லாதவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லாம் மருந்து தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, தடுப்பூசி தட்டுப்பாடு, அல்லது உணவு தட்டுப்பாடு, அல்லது என்னென்ன தட்டுப்பாடுகள் குறைவுகள்லாம் தேசத்தில் மறையும்படியா போதுமான அளவுக்கு ஒரு மாற்றம் இப்பொழுதே உண்டாக செய்ய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரும். பற்றாக்குறைகள் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுவாச காற்றுக்கு பற்றாக்குறை வரும் என்று யாராவது யோசித்து பார்த்திருப்போம். ஆனால் அதை பார்த்து கொண்டு வேதனையோடு பார்க்கிறோமே. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை எங்க தேசத்துக்குள்ள கொண்டு வருவீராக. மருந்துகள் தட்டுப்பாடு மாறட்டும் ஆண்டவரே. முக்கியமாக இந்த வேளையில் இதை ஒரு வியாபார தொழிலாக மாற்றி இன்னைக்கு நிறைய பிளாக் மார்க்கெட்டில் விற்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உண்மையான மனம் திரும்புதல் இப்பொழுது வருமுடைய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையை லாபகரமாய் தங்களுக்கு மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிற கொடிய மனுஷருடைய இருதயத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களுக்காக மிக முக்கியமாக ஜெபிக்கணும். இன்னைக்கு அரசாங்க விதிமுறைகளுக்கு ஒழுங்காக கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா மாஸ்க் அணிந்து அதே போல் வீடுகளில் தங்கி பொது இடங்களில் கூட்டம் கூடுறதெல்லாம் கொஞ்சம் விலக்கி இந்த நாட்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க ஜனங்களுக்கு ஆண்டவர் பொறுமையும் ஹல்லேலூயா நல்ல இணக்கத்தையும் தரும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தேச ஜனங்களுக்கு கர்த்தாவே இன்றைக்கு அரசாங்க விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே தகப்பனே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த வேளையிலும் அதே போல் நம்ம ஜெபிக்க வேண்டும். மருத்துவமனையில் இருக்கிற எல்லா நோயாளிகள் ஹல்லேலூயா என்னென்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சில பயங்கரமான சூழ்நிலை எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் பிரசனத்தை பார்க்க வேண்டும். தேவ தூதர்களை அநேகர் தரிசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உணர வேண்டும். ஏதோ ஒன்று இருக்கிறது. தேவன் இன்றைக்கு கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அநேகர் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உம்மை காணட்டும். ஆண்டவரே உம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அநேக சாட்சிகள் எழும்ப செய்யும்படியாய், விடுதலையின் சாட்சிகள் எழும்ப செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு சில ஊழியர்கள், மிஷினரிகள், ஊழியர்களுடைய மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண. மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஹல்லேலூயா, மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு சிலர் உயிர் இழந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எல்லா பாதிக்கப்பட்ட தேவ ஊழியர்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாரும். குடும்பத்தினரை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காக, அனைத்து ஜனங்களுக்கும் ஆறுதலை நீர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா இது நிமித்தமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் சீக்கிரத்தில் மாறட்டும். இந்த அலை நின்று போவதாக. கடலை பார்த்த அன்றைக்கு இறையாதே என்று சொன்ன பொழுது உடனடியாக ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு அதை தான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நாங்கள் வேற யாரையும் நோக்கி பார்க்கல, உண்மைதான் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒரு அற்புதத்தை நீரே செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மிக முக்கியமாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக துறைகள் அதில் முக்கியமாக கல்வித்துறை மாணவர்கள் அநேகர் பாதிக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு போக முடியல, வீட்டில் இருந்து படிச்சிருக்கிறாங்க. 12th 10th படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள்.
கர்த்தர் இதை மாற்றும்படிய கடைசியாக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடுங்கப்பா. ஒரு விடுதலையின் வாசலை திறந்துருளுங்க. விசேஷமாக ஆண்டவரை 12th படிக்கிற மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் எக்ஸாம்ஸ் வைக்கப்பட வேண்டும். நல்ல கல்லூரிகளுக்கு, அவள் எதிர்பார்க்கிற நல்ல கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மார்க்குகளை நீ தருவீராக. இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் நம்ம தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நிமித்தமாக சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. அநேகர் சபைகளுக்கு வர முடியல, வீடுகளிலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கோம். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாற கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீடுகளில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் அன்றைக்கு துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது போல, எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்க செய்ய முடியாது. ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அதே போல் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்திலும் ஒரு சில மாநிலங்களிலும் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிற. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நீதி நியாயம் விளங்க, கர்த்தருடைய ஆளுகை விளங்க, கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஆட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் வர வேண்டும். தேவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு அல்லேலூயா எந்த விதத்திலும் தடை உண்டு பண்ணுகிறவர்கள் தேசத்தில் ஆட்சி பீடங்களில் உட்காரக்கூடாது. சபைகளை, ஊழியர்களை கனப்படுத்துகிறவர்கள் ஆட்சி பீடங்களுக்கு வர வேண்டும். நீதி நியாயத்தை கடைபிடிக்கிறவர்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார வேண்டும். அல்லேலூயா எல்லா ஜனங்களையும் ஒரே விதமாக நல்லிணக்கத்தோடு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும். தகப்பனே, எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் உடைய ஆசீர்வாதம் எல்லா விதத்திலும் வெளிப்பட ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்துக்குரிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளில் கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் விளங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் அமருவோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப இருக்கிறோம். முடிவிலே அறிவிப்புகள் சொல்லப்படும். உங்கள் பைபிள் நோட் புக் இருந்தால் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். சுருக்கமாக சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த நாளில் ஒரு சுருக்கமான செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஹல்லேலூயா, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவோடு சீசர் செல்லும் பொழுது ஹல்லேலூயா அந்த படகுல சென்று கொண்டிருக்கும் பொழுது புயல் அடித்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். படகு கரையை போய் சேர செய்தார். இதே போல தான் இன்றைக்கி வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டு தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நிச்சயமாகவே நமக்கு முடிவு வெற்றியாக இருக்கும். வெற்றி என்று சொல்லும்போது யுத்தத்துக்கு பின்பு வருகிறது, ஒரு போராட்டத்துக்கு பின்பு வருகிறது. ஸோ போராட்டம், யுத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருவது இயல்பு தான், தடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவரை பற்றி கொண்ட உடனே ஒரு யுத்த களத்தில் இறங்குகிறோம். எதிராளியான பிசாசானுக்கு விரோதமான ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அந்த வறட்சியான சூழ்நிலை மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு பேரிங் ஃப்ரூட் இன் த இயர் ஆஃப் ட்ராட். மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்தோ, இல்லை என்றால் சுற்றி இருக்கிற நிலைமைகளை பார்த்தோ, இருக்கிற நிலைமைகளின் போராட்டத்தை பார்த்தோ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் குறையக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை அனுபவிப்பது மாத்திரம் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக எல்லா சூழ்நிலை, எல்லா வருஷங்களிலும் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கிறோம். அதில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெரமியா சாப்டர் 17 verse 7 and 8 வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 17:8 கர்த்தர் நம்முடைய சபைக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்தின் துவக்க பகுதி கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அவன் மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஃபார் ஹீ
shall not be careful in the year of drought, neither shall cease from bearing yielding fruit. Who என்று பார்க்கும் பொழுது அல்லேலூயா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு அதை நம்பி நம்மகிட்ட இருக்கிற பணத்தையோ படிப்பையோ வேலைகளையோ வியாபாரத்தையோ இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டிருந்தால் அது விகற்பமாய் மாறும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு வறட்சி வரும் பொழுது, அல்லேலூயா, நம்முடைய இயல்பான வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி பைபிளில் தம்மிடத்தில் வருகிற ஜனங்களை ஆண்டவர் வெவ்வேறு ஒப்பனைகளை கொண்டு அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆடுகள் என்று அழைக்கிறார், நல்ல நிலம் என்று சொல்லுகிறார், இன்னும் நிறைய காரியங்கள். அல்லேலூயா. அதே போல் மிக முக்கியமாக தேவனிடத்தில் வருகிற உங்களை என்னையும் கர்த்தரால் நாட்டப்பட்ட மரங்கள் என்று சொல்லி பல இடங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. காட்டு மரத்தின் கிளைகளாக இருந்த நம்மை பிடுங்கி நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார் என்று ரோமர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போல் அல்லேலூயா, பால் நிலத்தில் இருந்த ஒரு மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் இயேசுவிடம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் நல்ல நிலத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நாட்டுகிறார். எங்கே நாட்டுகிறார்? தண்ணீர்கள் அண்டையிலே. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரூற்றண்டையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நாட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் வாழ்க்கையில் தன் துணையாய் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கி நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சூழ்நிலையில் அல்லேலூயா, கெட் கனெக்டட் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உங்கள் இணைப்பு சரியாக இருக்குதா பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டீர்களா? ஆண்டவர் இயேசுவின் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இதை சோதித்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். வாழ்க்கை முழுமை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? இது இல்லாமல் இப்போ நம்ம படிக்க போகிற எந்த காரியத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த ஆரம்ப நேரத்தில் செய்தியின் துவக்கத்தில் உங்களுக்காக எனக்காக எங்கெங்கேயோ இருந்த நம்மை தம்மோடு இணைக்க நல்ல நிலத்தில் நம்மை கொண்டு வந்து நாட்ட இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எங்கெங்கேயோ இருந்த நம்மை கொண்டு வந்து அழகாக திருச்சபையில் நாட்டினார். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் நாட்டப்பட்ட மரமாக நம்மை பார்க்கிறார் தேவன். எதற்காக ஆண்டவர் இப்படியாய் நம்மை கொண்டு வந்து சபையில் நாட்டுகிறார்? அல்லேலூயா. நல்ல நிலத்தில் நாட்டப்பட்ட மரத்தினுடைய சில தன்மைகளை உங்கள் மத்தியில் முதலாவது நான் சொல்ல இருக்கிறேன். ரெண்டாவது, மிக முக்கியமாக வறட்சியான காலத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்றால், கனி என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா, ஒரு மாமரத்தினுடைய நோக்கம் என்ன? நல்ல மாம்பழம் கொடுக்கணும். அல்லேலூயா. பலாமரத்தின் நோக்கம் என்ன? பலாமரத்தை பலாமரமாக மாற்றுகிறது என்ன? அது கொடுக்கிற பலாப்பழம்தான். வாழை மரத்துக்கு அல்லேலூயா மகிமையை கொடுக்கிறது என்ன? அது கொடுக்கிற அழகான வாழைப்பழங்கள், சுவையான வாழைப்பழங்கள். ஆப்பிள் மரத்திற்கு மகிமையை கொடுக்கிறது என்ன? அது கொடுக்குற ஆப்பிள் தான். வெறும் இலை மாத்திரம் இருந்தால் அந்த மரத்துக்கு வேல்யூவே கிடையாது. இதே போல் ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறவர்கள் பைபிளில் நீங்கள் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கனியாக குறிப்பிட்டிருக்கிறது. அல்லேலூயா. கற்பத்தின் கனியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிலத்தின் கனியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அதிகமாக ஆவிக்குரிய காரியங்கள், தெய்வீக குணங்களை ஆவியின் கனியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீதியான வாழ்க்கை நீதியின் கனி என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அநேக ஜனங்களை கொண்டு வருகிறதை நித்திய ஜீவனுக்குரிய பலன், ஃப்ரூட் ஃபார் இட்டர்னல் லைஃப் என்று யோவான் 4:34 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி பாருங்கள். அல்லேலூயா. கனி கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, கைகளின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனுமே ஒரு கனி தான். அல்லேலூயா. இது எல்லாமே பார்க்கும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் தாங்க நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு வருஷமாக நிறையா, அதாவது சொல்லும் பொழுது கட்டுப்பாடுகள் அது இதெல்லாம் வந்த பின்பு அநேக கனி கொடுக்குறதெல்லாம் நின்று போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் மலைத்தாழ்ச்சியான வருத்தத்திலும் வருத்தமின்றி தப்பாமல், இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலைத்தாட்சியான வருஷத்திலும் வறண்ட நிலத்திலும் வறண்ட காலகட்டத்திலும் கஷ்டப்படாமல் கனி கொடுக்கறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஏன்னா நம்மை நம்பி நம்ம கனி கொடுத்தோன்னா பரவாயில்ல, நல்லா இருந்தால் கொடுப்போம், சுகம் இல்லைன்னா படுத்துக்குவோம். இல்லை, நமக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நீங்கள் நல்ல நிலத்தில் நாட்டப்பட்ட மரமாயிருந்தால் முதலாவது நமக்குள்ளே என்னெல்லாம் வெளிப்படும். எதுக்காக நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் நல்ல நிலத்தில் நாட்டுகிறார்? அவருடைய நோக்கம் என்ன? அவரால் நாட்டப்பட்ட மரங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதுக்காக செயலாற்றுகிறார் என்பதை முதல்ல பார்க்க போகிறேன். ட்ரீஸ் பிளான்டட் இன் த குட் கிரவுண்ட். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் நாட்டப்பட்ட மரங்கள், தேவனால் நாட்டப்பட்ட மரங்கள் எதற்காக என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது எதுக்காக நம்மை கொண்டு வந்து இன்றைக்கி சபையில் நாட்டியிருக்கிறார்? யோசிச்சு பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மதம் இல்லை. நமக்கு ஹல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போதகருடைய பிள்ளையாக தான் பிறந்திருந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது சத்தியத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட என் லைஃப்பை ஒப்பு கொடுத்து அன்னைக்கு தான் உண்மையாகவே அவருடைய வயல் நிலத்தில் நாட்டப்பட்டேன். நல்ல நிலத்தில் அன்றைக்கு தான் நாட்டப்பட்டேன். இப்படி எதற்காக என்னை நாட்டினார்? நான் உட்காந்து யோசித்து கொண்டு சில வசனங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. அதை மாத்திரம் இன்றைக்கி ஒரு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. பைபிள் முழுக்க நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். எகிப்தில் இருந்த ஒரு காட்டு மரத்தை போல இருந்த ஜனங்களை கொண்டு வந்து கானான் தேசத்தில் ஆண்டவர் நாட்டினார். எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 80வது அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 80வது அதிகாரம் 8லிருந்து 11. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இன்னைக்கு பாருங்க, எகிப்து தேசத்துல யாருக்குமே எந்த பிரயோஜனமற்ற நிலைமையில கொத்தடிமைகளாய் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே முடியாத ஒன்று, விடுவிக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து கானான் தேசத்தில் அவர்களை நாட்டினார். நாட்டி விட்டு அங்கே என்ன சொல்கிறாரு? இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசம். நீங்கள் நாட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கணும், அந்த இடத்துல வேரூன்றி இருக்கணும். இன்றைக்கி நான் அதை தான் பேச போகிறேன். ஒரு நல்ல கனி கொடுக்குற மரமாக இருந்தால் அது நல்ல கிரவுண்டில் நாட்டப்பட்டிருக்கணும். கரெக்டாக எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதுக்கு நல்ல வேறு அந்த இடத்துலேருந்து ஹல்லேலூயா ஆசீர்வாதமான, அது என்ன சொல்கிறது, சாரத்தையும் ஆசீர்வாதமான தண்ணீரையும் எடுக்கக்கூடிய நல்ல வேர்கள் இருக்கணும். வேர் ஊன்றி நாட்டப்பட்டு அடுத்து என்ன நடக்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது அதன் நிழலால் மலைகள், அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்கள் மூடப்பட்டது. மற்ற மரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மரமாக இந்த திராட்சை செடி மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு திராட்சை செடி கேதுரு மரத்துக்கு மூடுகிற கவராக மாறுது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கும் பொழுது அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வந்து அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற அநேக இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அதில் ஒரு ஆசீர்வாதமான மரம், டு பி எ காட்லி இன்ஃப்ளூயன்ஸ், ஹல்லேலூயா, இன் திஸ் வேர்ல்டு, டு பிரிங் காட்ஸ் கிங்டம் இன் டு திஸ் வேர்ல்டு. எதுக்காக நம்மை நாட்டியிருக்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க. இந்த டைட்டில் போடுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கும்படியாய் நம்மை நாட்டியிருக்கிறார். டு எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் கிங்டம் ஆன் திஸ் எர்த். ஆண்டவர் நம்மை நாட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், இந்த மரத்தை பற்றி வாசிங்கன்னா எங்கேயோ இருந்தது, கொண்டு வந்து இங்கே நாட்டினார். அது வேறு ஒன்றே. ஹல்லேலூயா. தேவன் அதை நட்ட இடத்துல வேறு ஒன்றி பரவ ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே நதி மட்டும் போகவில்லை, சமுத்திரம் மட்டும் போகவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஆக 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 அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு மேல் வீட்டறையில் 120 பேர் உட்காந்துருந்தாங்க. ஹல்லேலூயா. பயத்தில் கூட உட்காந்துருந்தாங்க. ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்குறார். இறங்கி கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஹல்லேலூயா அவங்க மூலியமாய் புறப்பட்டு செல்கிற அந்த ஜீவ தண்ணீர் எருசலேம் முழுவதையும் உபதேசத்தால் நிரப்பினார்கள்.
சமாரியாவுக்கு போனாங்க, யூதேயாவுக்கு போனாங்க, அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்தியோகியாவுக்கு போனாங்க, ரோமாபுரி வரைக்கும் போனாங்க. ஏன் சொல்ல போனால் 52வது ஆண்டில் இயேசுவின் மரணத்துக்கு பின்பு இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. இந்த மரத்தின் அல்லேலூயா ஆசீர்வாதமான நிழல் தேவ பிள்ளைகள் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஐ வில் bless you and you will be a blessing. இன்னைக்கு எதுக்காக உங்களை என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார்? ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு குண்டு குண்டாய் சாப்பிட்டுட்டு நல்லா நம்ம மாத்திரம் பெருத்து எல்லா வித நன்மைகளால் அப்படியே நிரம்பி உட்காந்துருக்கு. அதுக்கு இல்லைங்க, நமக்குள்ளேருந்து அது புறப்பட்டு செல்லணும். நன்மை புறப்பட்டு சென்று அநேகருக்கு போய் ஒரு ஆசீர்வாதமாய் சேர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல நல்ல நிலத்தில் ஒரு நல்ல மரமாக நாட்டி இருக்கிறார். அநேகருக்கு அவருடைய ராஜ்யத்தின் அன்பை, அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகையை வெளிப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தின் மறைவை வெளிப்படுத்த. இது பாருங்க, நல்ல மழை பெய்தாதான் அந்த மரம் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டிருக்கு, தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கு. மேலேருந்து மழை வருதோ இல்லையோ, வறட்சி இருக்கோ இல்லையோ, போராட்டம் இருக்கோ இல்லையோ, தேசத்தில் வாதம் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நிறுத்தவே கூடாது. நாளுக்கு நாள் நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாக வேண்டும். தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். நாளுக்கு நாள் உங்கள் எல்லைகள், உங்கள் அல்லேலூயா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அல்லேலூயா வெளிப்பாடுகள் பெருகி கொண்டே இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்கள் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படணும். யோசேப்பு நிமித்தமாக போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல போய் இருக்கும் பொழுது எகிப்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க தேவனுடைய பிள்ளை. அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம், சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சா அங்கே ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு மரமாக கர்த்தர் நம்மை வைக்கிறார். டு எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் கிங்டம் we have been planted wherever we are. உங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில், நீங்கள் இருக்கிற நகரில் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பகுதிகளுக்கு தேவனுடைய மறைவு பாருங்கள். அந்த திராட்சை தோட்டம், திராட்சை கொடின்னு எத்தனை பேர் திராட்சை கொடி பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல. நல்லா ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் தான் வளரும். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எங்கள் ஊர்கிட்டலாம் நிறைய திராட்சை தோட்டங்கள் உண்டு. இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் நாங்கள் சின்ன வயசுலாம் போகிறப்ப பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. மேக்ஸிமம் இவ்வளோ உயரத்தில் இருக்கும்ல, ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே. இந்த திராட்சை தோட்டத்தினாலே கேதுருக்கள் மூடப்பட்டதான். கேதுரு மரம் இன்றைக்கி வாசித்து கொண்டிருந்தேன், நல்ல உயரமான மரம் கேதுரு மரம். இந்த திராட்சை தோட்டம் போய் கேதுரு மரத்துக்கு ஒரு மறைவை கொடுத்ததான். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. God has placed you in his hallelujah vineyard to be a blessing to many. நம்ம அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கி பேச போகிறேன். ஹல்லேலூயா. எதுக்காக கொண்டு வந்து நாட்டியிருக்கிறான்னு தான் இன்றைக்கி பேசிக்கணும். முதலாவது, பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு ஸ்தாபிக்க. ரெண்டாவது, எதற்காக ஹல்லேலூயா எங்கேயோ இருந்த மரங்களை கொண்டு வந்து நல்ல நிலத்தில் ஆண்டவர் நாட்டினார். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஐசாயா சாப்டர் 61 verse 3. ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். They shall be called the trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் இந்த நல்ல நிலத்தில், திருச்சபையாகிய நல்ல நிலத்தில் ஆண்டவர் எதற்காக நாட்டியிருக்கிறார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, இந்த உலகத்துக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார் பாருங்க. யோவான் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஜான் சாப்டர் 15 verse 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கு என்னவா இருப்பீங்க? சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எதையுமே முக்கியப்படுத்தி ஆண்டவர் பேசு. கனி என்று சொல்லும் பொழுது, ஒரு பழம், மரம் கொடுக்குற பழம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அதிகமாக வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸை சொல்லியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நற்குணங்கள், ஆவியின் கனி, நீதியின் கனி. அல்லேலூயா.
ஆத்ம ஆதாயம், நித்திய ஜீவனுக்குரிய பலன், இப்படி நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று நம்ம எழும்பி தேவனை போல இந்த உலகத்துக்கு சாட்சியாக நம்ம வாழும் பொழுது, கிறிஸ்துவை போல நடக்கும் பொழுது, நம்முடைய பேச்சு, சிந்தை, செயல் மாறணும். ஒரு மரம் இன்றைக்கி பாருங்கள், ஒரு விதையை விதைக்கிறோம், ஆப்பிள் விதை விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் இலை விட்டு வருகிறது, உடனே கனி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா, நம்ம சர்ச்சில் கூட தென்னை மரத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னால் நட்டோம். ஒரு இடத்துல மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஆச்சு, அதுக்கு பதிலாக 3-4 மரம் நட்டோம். 4 வருஷம் கழித்து அது கனி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 1 இயர் தான் ஆகுது, 1-2 இயர்ஸ் ஆக போகுது. என்ன எதிர்பார்ப்போடு அந்த தென்னை மரத்தை நாட்டியிருக்கிறோம், ஒரு 3-4 வருஷம் கழித்து தேங்காய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. தென்னை மரம் என்ன தான் கொடுக்க முடியும்? தேங்காய் தான் கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தெய்வீக குணங்கள் தான் வெளிப்படும். அன்பு வெளிப்படும், சந்தோஷம், சமாதானம் வெளிப்படணும், நீடிய பொறுமை, சாந்தம் வெளிப்படணும், நற்குணம் வெளிப்படணும், விசுவாசம் வெளிப்படணும், தயவு, இச்சையடக்கம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. திவ்ய குணங்கள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம இப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து நற்குணங்கள் வெளிப்பட, ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட, ஆண்டவருடைய ஹல்லேலூயா, அதாவது மனதுருக்கம், ஆண்டவருடைய சாந்தம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்தம், இச்சையடக்கம் வெளிப்பட, இந்த உலகத்துக்கு ஒத்த அதாவது நடக்கையில் நடக்காமல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுலாம் நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? காட் இஸ் க்ளோரிஃபைடு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை நாட்டி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார், தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். உங்கள் வீடு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார், தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். to bring glory to God, we have been planted as trees in his garden. Hallelujah. அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்கள், அவருக்கு மகிமை கொண்டு வருகிற விருட்சங்கள். 3வது ஹல்லேலூயா, மகிமை மாத்திரமல்ல, ஒரு நல்ல வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா 14வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஓசியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபேனை போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும். அவனுடைய வாசனை எப்படி இருக்கும்? லீபோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, உலகத்துக்கு அந்த சுகந்த வாசனையை வீசுகிற. ஹல்லேலூயா. நல்ல தோட்டத்தில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல சுகந்த வாசனை இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தோட்டத்தில் போய் பார்த்துருக்கிறீங்க? நல்ல பல மரங்கள்லாம் இருக்கிற தோட்டம், இப்போ மாம்பழம் நிறையா இருக்கிற தோட்டத்தில் போய் அங்கே கீழே நின்னாலே அந்த மாம்பழம் வாசனை, இந்த பகனப்பள்ளி மாம்பழம் கிட்ட போனாலே அந்த வாசனை தூக்குது. இதே போல தான் ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 2:14-15 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15 வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம். இன்னைக்கு பாருங்க, the fragrance of Christ, sweet savor of Christ. கிறிஸ்துவின் வாசனை என்ன? அது வெற்றி வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் மேல் வெற்றி, சோதனைகளின் மேல் வெற்றி, பிசாசின் அடிமைத்தனத்தின் மேல் வெற்றி, நம்ம கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, எல்லாவற்றையும் கர்த்தர் தரப்போகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சுருக்கமாக இன்றைக்கி பேசி ஹல்லேலூயா ஜெபிக்க போகிறேன். நீங்கள் நல் வாசனை வீசுகிறவர்களாக இருக்கு. சபையில் 2-3 வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளேருந்து ஒரு துர்நாற்றம் வெளிப்படுமா. ஒருத்தர் தரிசனமாக பார்த்தாராம். தேவ தூதர்கள், அம்மா ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு.
ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும். நமக்குள்ளிருந்து துர்நாற்றம் வெளிப்பட தூதர்கள் கொஞ்சம் விலகி நின்றுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்க்கணும். நற்கந்தம் வீசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிறவள் அந்த சுகந்த வாசனையை உணர்வாள். இது ஏதோ வித்தியாசமாக இருக்கிறான், இந்த சூழ்நிலை மத்தியில் நல்லா துதிக்கிறானே, ஆராதிக்கிறானே, உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறாங்க. இது சுகந்த வாசனை, ஒரு வாசனை மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறார். நான்காவதாக கர்த்தர் நம்மை எதற்காக நாட்டியிருக்கிறார்? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்ல, வை காட் ஹஸ் பிளான்டட் அஸ். இங்கேயுமே இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஒப்பனையாக ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. யாக்கோபே, யாக்கோபே, உன் கூடாரங்களும், உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. கேதுரு விருட்சத்தை தேவ ஜனங்களுக்கு ஒப்பிட்டு இன்னைக்கு சொல்லுகிறார். சந்தன மரம் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல வாசனை மரம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அதாவது பாருங்கள், எதையுமே ரகசியமாக சொல்ல, ரொம்ப ரகசியமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்ல இருக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரகசிய கிறிஸ்தவன் என்று சொல்லவே முடியும். ஏன்னா தேவ பிள்ளையாக மாறினதுமே சுவாபத்தில் ஒரு மாற்றம் வரும், பேச்சில் முதல்ல மாற்றம் வரும், பார்வையில் ஒரு மாற்றம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நடக்கையில் ஒரு மாற்றம் வரணும். இது வரலனா பழைய வாசனை, மரண வாசனை, பிசாசின் வாசனை. என்னது? மரண வாசனை, துர்நாற்றம். அது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குன்னா உயிர் மீட்சி அடைந்து ஆண்டவர்கிட்ட வந்து புது சிருஷ்டியாக மாறலைன்னு ஒரு அர்த்தம். இன்னைக்கு சுவாபத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். நல்வாசனை வர ஆரம்பிக்கணும். சந்தன மரமாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அது மாத்திரமில்லை, கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தை பற்றி நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அந்த மரம் மேலே எவ்வளவு தூரம் வளருதோ அதுக்கு 2-3 மடங்கு அளவுக்கு கீழே வேர் விடுமா. அந்த வேர்களுடைய நுனியில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமா. அதாவது கற்பாரையும் தோண்டி அந்த வேர்கள் உள்ளே போய், அதாவது அஸ்திபாரம் போட்டு இருக்குமா அந்த மரம். கேதுரு மரம் குறைஞ்சபட்சம் 150 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் என்று ஒரு இடத்துல இன்றைக்கி வாசித்து கொண்டிருந்தேன். நீ பாருங்கள், அது எதை காட்டுகிறது என்றால், ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நிறைவரமான வாழ்க்கை, ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லைஃப், பர்மனன்ட் லைஃப், ஹல்லேலூயா, லாங் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். 4வது குறிப்பு என்ன தெரியுமா? லாங் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஃப்ளரிஷிங் லைஃப், செழிப்பான நீடிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துல, அதாவது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்களில் ஒன்று சங்கீதம் 144வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 144வது அதிகாரத்தில் 13, 14, 15 வசனங்களை வாசித்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். Psalm 114, 13, 14 and 15. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இருக்காது. நம்ம ஊரில் பாருங்க, இந்த ஊரில் தான் நான் நினைக்கிறேன். நான் வேற எந்த ஊரில் இருக்கும்போது வீடு மாத்திரம்லாம் எப்போ மாத்திரான்? ராத்திரி 3 மணிக்கு மாத்திரான். ஏன்? நான் வீடு மாறுறதே யாருக்கும் தெரியும். முந்தின நாள் நைட் பார்த்தா வீட்டில் தான் இருக்கிறான், காலையில் பார்த்தா ராவோட போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இருக்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா இப்போ இருக்கிறதை காட்டிலும் பெரிய இடமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் கேதுரு மரங்களைப் போல, தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட கேதுரு மரங்களைப் போல நிலைவரமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளினால் வருகிற செழிப்பல்ல, நம்மை நாட்டின அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் வருகிற செழிப்பு, பரலோகத்தின் நன்மையினால் வருகிற செழிப்பு. ஓசியா 14 நம்ம வாசித்தோமே, அந்த வானத்தின் பனியை போல இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் வளருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். வாசனை மிகுந்த வாழ்க்கை, ஒரு நிலைவரமான செழிப்பான ஒரு வாழ்க்கை.
கடைசியாக ஆண்டவர் நம்மை நாட்டினதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் இந்த வசனங்கள் 5 வசனங்களை சொல்லியிருக்கிறேன், இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் படிக்கும் பொழுது ஹல்லேலூயா. யோவான் 15:16 வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அத பாருங்க. ஹல்லேலூயா. மரத்தில் விளைகிற கனி, அதுக்கு லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் இருக்கும். மாம்பழம் மரத்திலே இருந்துச்சுன்னா முதல்ல நல்ல காயாக இருக்கும், கொஞ்சம் பழமாகவும், கொஞ்சம் நாளாக அழுகி போய் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுகிற ஆசீர்வாதம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை. ஆபிரகாம் வாழ்ந்தார், இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அதனால தான் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் 1 தலைமுறை 2 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் கிருபை இரக்கத்தின் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற கனி, துன்மார்க்கமாக ஒரு மனுஷன் வாழ்கிறான் பாருங்க, அவன் இருக்கிற வரைக்கும் பேப்பர் பூரா அவன் பேர் தான் இருக்கும். போயிட்டான்னு வச்சுக்கோங்க, முதல் நினைவு நாளுக்குள்ளே மறந்துடுவாங்க அவன், அதுக்கப்புறம் அவனுக்கு நினைவே கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி கிடையாது. 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் ஹல்லேலூயா. நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஹல்லேலூயா நட்சத்திரங்களை போல பிரகாசித்து கொண்டே நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம், நித்திய கனிகளை கொடுத்து. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க பிறருக்கு இருக்கிறது மாத்திரமல்ல, நித்திய காலமாக இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை நாட்டியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்பி கிடையாது. இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்புடையதாகவே இல்லை. ஹல்லேலூயா. பல போராட்டங்கள், பல வறட்சிகள், பல எதிர் வல்லமைகள் கிரியை செய்து, ஆனாலும் நம்ம நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வேர்கள் அந்த தண்ணீர் அண்டை விடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் உஷ்ணம் வருகிறது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமில்லை. மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்கள் நீங்களும் நானும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகாதீங்க. இந்த மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு குறித்திருக்கிறதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கொடுக்குற ஆற்றல்னால தாங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், தைரியமாக இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நீதிமான் எந்த சூழ்நிலையை பாடி மகிழணும், சந்தோஷமாக பாடணும். பாட்டிலையும் சந்தோஷம்தான், வாழ்க்கையிலையும் சந்தோஷம்தான், நடக்கையிலையும் ஒரு சந்தோஷம்தான், பேச்சில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம ஒரு இடத்துக்குள்ளே போனால் அங்கே ஜீவன் வந்துடணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கனி தருகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை கர்த்தர் வாழ உங்களை என்னை அழைக்கிறார். ஆனால் மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் கனி கொடுக்க நாம் என்ன செய்யணும்? இது வரைக்கும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம கேட்டோம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஹவு டு லிவ் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இன் த இயர் ஆஃப் ட்ராட். நல்ல மழை பெய்கிற செழிப்பான இடத்துல கனி கொடுக்கறது ரொம்ப நல்லது. எல்லாம் தேவ பிள்ளைகளாக ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்கும்ல, அங்கேயே சண்டை கூத்து எல்லாம் நடக்குது. மழைச்சாட்சியான வருஷத்தில் கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு 3 மனுஷனுடைய வாழ்க்கையை இன்றைக்கி வாசித்து ஒரு 5 சுருக்கமான குறிப்புகளை இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. செய்தி இன்னும் முடியல, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் கனி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்ம பார்க்க இருக்க 3 பேருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். கடினமான சூழ்நிலை கர்த்தருக்கென்று ஆசீர்வாதமாய் வாழ்ந்த 3 நபர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்க இருக்கிறோம். முதலாவது மனுஷன் யோசேப்பு. ஆதியாமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாமம் 49 22லேருந்து 24 வாசிங்க. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றுகள் அண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். யோசேப்புக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கு. அவன் தகப்பன் மூலியமாக தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. அவன் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் என்ன செய்யுமா? சுவரின் மேல் படரும். சுவரின் மேல் படரும். இன்னைக்கு பாருங்க, யோசேப்பை போல கஷ்டப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. சொல்லப்போனால் யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். சகோதரரால் விற்கப்பட்டார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் அடிமையாய் அனுப்பப்பட்டார். அங்கே தேவன் அவரை உயர்த்தி எகிப்துக்கு மாத்திரம் அந்த தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். இதே போல தான் இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவர் இயேசுவை இந்த மனுக்குலம் விற்று போட்டது. ஆனால் அவரை எழுப்பி இன்னைக்கு வானத்திலும் பூமியில் சகல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த யோசேப்பை பற்றி சில முக்கியமான காரியங்கள். வறட்சியான நிலத்தில் தான் யோசேப்பு இருந்தார். எகிப்தில் ஒரு அடிமை. அந்த அடிமை எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஏன் அந்த மனுஷன் வறட்சியான காலத்தில் கனி கொடுத்தார்னு பார்த்தீங்கன்னா 2 காரியங்களை நான் நோட் பண்ணினேன் யோசேப்பின் வாழ்க்கையில். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம வாசித்த இதன்படியாகவே நீரூற்றண்டையிலே அவன் நாட்டப்பட்ட ஒரு செடி என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பீயிங் பிளான்டட் நியர் த வாட்டர்ஸ், லிவிங் வாட்டர். ஆவியின் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால், அந்த நீரூற்று நமக்குள்ளே இருந்தால் எதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் யோசேப்பை பற்றி 2 குறிப்புகள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதன் கொடிகள் சுவர் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் முதல் பாயிண்ட். சுவர். இந்த சுவர் என்ன பாருங்க, ஓப்பனில் விடப்பட்ட செடிகள் காட்டுத்தனமாக வளரும். ஆனால் நல்ல தோட்டத்துக்குள்ளே அழகாக கவனிக்கப்பட்டு நல்லா சுத்தம் பண்ணப்பட்டு நல்லா வளருகிற மரத்துக்கும் சும்மா வளருகிற மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சுவர்கள் மேல் படரும் என்று சொல்லும் பொழுது யோசேப்பை சுற்றி ஒரு சுவர் இருந்தது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு சுற்றி அதே சுவர் இருக்க வேண்டும். அந்த சுவர் என்ன? வாட் இஸ் தட் வால்? சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி மூலியமாக தேவ ஜனங்களை பற்றி இப்படியாக சொல்லுகிறார். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமைப்படுவேன். லிவிங் வித்தின் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு பாருங்கள், கண்ட இடத்துல போய் நீங்கள் போய் இருக்கக்கூடாது. தேவன் உங்களை நாட்டி இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாவலுக்குள்ளே இருக்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும். அவனுக்கு தான் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம். கண்ட இடத்துக்கு நீ சுற்றிக்கிட்டு வர்றவன். இன்றைக்கி அதான் சொல்கிறேன் பாருங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஊழியர் சொல்லிகிட்டு இருந்தது, வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னுடைய அன்பு மனைவி. அன்றைக்கு எகிப்து தேசத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டிலே நிலைக்கால்களில் பூசி எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன் ஒவ்வொருத்த மேலே பூசிக்கிட்டு ரோட்டில் நடக்கலாமே? வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னது காரணம், தேசத்தில் சங்கார தூதன் போய்கிட்டு இருக்கிறான். அந்த இரவு நேரத்தில் எவன் வேணா வெளியே போயிருந்தானா அடி வாங்கியிருப்பான். இன்றைக்கி இதே மாதிரி தான். வீட்டுக்குள்ளே இருக்குன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. கர்த்தருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறவர்கள், கர்த்தர் வைத்திருக்கிற மறைவிடத்தில் இருக்கிறவர்கள் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயாவது சுற்றிக்கிட்டு வரணும், இங்கே போகணும் அங்கே போகணும், சுற்றி பார்க்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், வீட்டில் இருக்கவே செய்யாது. ஹல்லேலூயா. இதில் பற்றி காலில் சக்கரம் கட்டி வச்சுருக்கிறான். அவன் உட்கார முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். போயிட்டு வந்தால் தான் அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்குறேன், எங்கேருந்து வந்தேன்? என்ன சொன்னான் பதில்? இன்றைக்கி வாசிக்க நேரம் இல்லை, உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஆட்கள் அது மாதிரி தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. யோசேப்பை சுற்றி ஒரு மதில் இருந்தது. அந்த மதில் மேலே அந்த கொடி பட்டதுன்னா அவனை சுற்றி ஒரு பாதுகாவல் இருந்ததுங்க. கர்த்தர் உங்களை காக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டெய்லி அந்த மறைவுக்குள்ளே இருக்கிறீங்களா பார்த்துக்கொள்ளுங்க. காலையில் எழுந்திரிச்சு கையை உயர்த்திடுங்க, அந்த மறைவு வந்து இறங்கிடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைவாக பகலில் மேகசம இரவில் அக்கினி. அதே தேவன் உங்களோட என்னோடு கூட இருக்கிறார். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க செய்வார். 2வது, இந்த யோசேப்பை பற்றி இன்னொரு காரியம் 4வது வசனத்தில் நீங்கள் 24வது வசனத்தில் வாசித்தால், ஆதியாகமம் 49:24
அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இன்னைக்கு அல்லேலூயா, நமக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருது? என்னதான் வந்து தைரியமாக பேச முடியுது பாருங்க. வசனத்தை எடுத்து சில சூழ்நிலை போய் வசனமே வராது அப்படின்னு நினைப்போம். ஆனால் போய் நின்னதும் ஒரு உன்னத பலன் இறங்குறத உணர்வோம். நமக்கே தெரியும், நானாக பேசுகிறேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கூட வந்து கிட்டத்தட்ட 3-4 நாளாக அழுது ஆண்டவர் சன்னதியில் இந்த வாரம் என்ன பேச போகிறேன்னு ஒன்றும் புரியலேன்னு உட்காந்துட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பேசும்பொழுது இந்த இடத்துல ஒரு பலத்தை உணர்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோசேப்பு எப்படிங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்படி அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன. உங்களை என்னையும் பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். strengthened by God's divine strength, depending on God's strength. மலைச்சாட்சியான வருஷத்தில் கனி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பாதுகாவலுக்குள்ள முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய பலத்தை நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பலத்தில் நீங்கள் போகல, இங்கேருந்து புறப்பட்டு போகிறீங்க. இந்த வாரத்தில் என்ன செய்ய போகிறோமோ தெரியலையப்பா, நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாங்களே, அடுத்து என்ன சம்பவிக்க போகுது நினைக்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலன் விளங்குற வரைக்கும் எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயான்னு சொல்லுங்கள். உங்கள் வீடுகளில் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கேட்கட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஒரு மனுஷன் ஈசாக்கு. ஆதியாமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு. ஒரு விதை விதைத்தா 100 மடங்கு பலன் வருது. எந்த நிலத்தில், எந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா, வறட்சியான பஞ்ச தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம். இதே போல் ஒரு பஞ்சம் வந்தபோது ஈசாக்குடைய தகப்பனாராகிய ஆபிரகாம் தேசத்தை விட்டு எகிப்துக்கு ஓடினார். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஓடினாரா தெரியல, அவருவா கிளம்பி போயிட்டார். தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போன ஆண்டவர் சொல்லி அந்த தேசத்தில் உட்காந்துருக்கிறார். பெரிய பஞ்சம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டோ கேட்காமலே எகிப்துக்கு போயிட்டார். அங்கேருந்து தான் ஆகாரெலாம் கூப்பிட்டு வந்தார். பிரச்சனையே அங்கே எகிப்துக்கு போனதுனால தான் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மகனாகிய ஈசாக்கின் வாழ்நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் வரும்பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தில், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஹல்லேலூயா. மலைச்சாட்சியான வருஷத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது தேவனுடைய பலத்தை பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது தேவன் நம்மை நாட்டி இருக்கிற இடத்துல இருந்து விலகக்கூடாது. ஒரு சிலர் பாருங்கள், ஒரு இடத்துல நல்லா இல்லைன்னா விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஓடலான்னு தான் பார்ப்பாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி ஓடவே கூடாது. வேலையில் இருந்தால் கூட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் தான் உங்களை கொண்டு போய் நாட்டி இருக்கிறார். இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இதை காட்டில் ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் காட்டுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. போராட்டத்தை மேற்கொண்டு அந்த இடத்துல இருக்கணும். பஞ்ச காலத்தில் அந்த இடத்துல சாட்சியாக நிற்கணும். நிற்கிறது மாத்திரமல்ல, abiding where God has planted us, that is the third point. Staying in God's protection, depending upon God's strength, abiding where God has planted us. தேவன் நம்மை நாட்டின இடத்துல இருக்க வேண்டும். மூன்றாவது. நாலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஈசாக்கு விதை விதைத்தான்னு சும்மா வாசிக்கக்கூடாது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை, எந்த தேசத்தில்? மழை இல்லாத, அல்லேலூயா, தண்ணீர் தாழ்ச்சி இருக்கிற இடத்துல விதை விதைத்தாராம். நீ பாருங்கள், இந்த வருஷத்தில் ஸ்கூலுக்கே போகல, சில ஜாலியாக உட்காந்துருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் திட்டமிட்டு படிக்கணும். உட்காந்து உங்கள் லெசன்ஸை படிங்க. மாணவர்களே, சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், கிளாஸில் சொல்லித்தருகிற, ஆன்லைனில் சொல்லித்தருகிற லெசன்ஸை வீட்டில் திரும்பி திரும்பி படிங்க, எழுதி பாருங்கள். ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அப்படியே வீட்டில் உட்காந்து படிங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்களில் அநேகர் 100 மார்க் வாங்க போகிறீங்க, 100%. ஹல்லேலூயா. 100 மார்க்ஸ், 100% வாங்க போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகள் வாங்க போகிறாங்க. 100 மடங்கு பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு? விதை விதைக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்கள் மத்தியில் வாசித்து காட்டினேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். சில சூழ்நிலை நல்லா இருந்தால் தான் விதைப்பாங்க. கொஞ்சம் அப்படி வறட்சி வந்துருச்சுன்னா விதைக்கிறது நிறுத்திடுவாங்க. அதில் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. வறட்சியான இடத்துல நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டியூட்டியை ஒழுங்காக செய்யுங்க. ஊழியம் பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சும்மா படுத்து தூங்குறதுக்காக உங்களை வைக்கலை. உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க, ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாசலில் தனித்தால் ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நீங்கள் நல்லா ஜெபிக்கும் இந்த சூழ்நிலை ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்க வாசல்களை திறந்து கொடுப்பார். அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல கர்த்தர் வழியை திறப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பட் யூ ஹேவ் டு சோ. அந்த தேசத்தில் ஈசாக்கு விதைத்ததுனால தான் 100 மடங்கு அறுவடை. மற்றவர்களை போல படுத்து தூங்கியிருந்தா அறுவடை வந்திருக்காது. கடினமான உழைப்பு இருக்கணும். சோயிங் த சீடு. ஹல்லேலூயா. இதான் 4வது, விதை விதைத்தால் அறுவடை வரும். ஹல்லேலூயா. பஞ்ச தேசத்தில், ஹல்லேலூயா, பஞ்ச காலத்தில் வறட்சியான தேசத்தில் ஈசாக்கு என்ன செய்தார்? விதை விதைத்தார். விதைத்தால் அறுவடை உண்டு. 4வது குறிப்பு. ஹல்லேலூயா. விதை விதைக்க வேண்டும். இது 5வது, பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அடுத்தது நடுவில் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 4வது, நாம் செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். விதைக்கணும், அறுவடை கொடுக்கறது. ஹல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறானான். சங்கீதம் 126வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வர்றான்? கம்பீரமாய் வருகிறான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பிரதிபலனை இன்றைக்கும் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேலை, வியாபாரம், படிப்பு, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யுங்க. பலனை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் கொடுப்பார். தப்பாமல் கனி கொடுக்க செய்வார். கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல செழிப்பான நேரத்தில் மாத்திரமல்ல, மழை காலத்தில் மாத்திரமல்ல, வறட்சியான காலத்தில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன், 100 மடங்கு அறுவடை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க செய்வார். கடைசியாக ஒரு மனுஷனை பற்றி வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 52வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தா, தாவீதை பற்றி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமாம், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, 1லேருந்து 7 வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அபிமெலேக் என்கிற, ஹல்லேலூயா, ஆசாரியனுடைய வீட்டில் போய் தாவீது ராஜா சின்ன உதவியை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்த சவுலின் வேலைக்காரன் இவர் அங்கே வந்ததை குறித்து வத்தி வைத்து அபிமெலேக்கின் குடும்பத்தார் அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். இக்கட்டான சூழ்நிலை. ஹல்லேலூயா. தேசாந்திரியாய் ஓடி திரிய வேண்டிய ஒரு வாழ்க்கை, கனி கொடுப்பதற்கே வழி இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமரமாக இருக்கிறேன். மழைச்சாட்சியான வருஷத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய வீட்டுக்கு, ஹல்லேலூயா, முக்கியத்துவம் கொடுக்கணும். சபை கூடி வருதில் இந்த நாட்களை விட்டு விடாதீங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் ஒரு கம்ப்ளைண்ட் எழும்பிக்கிட்டு இருக்கிறது. முந்தி வந்துக்கிட்டு இருந்த விசுவாசிகளில் ஒரு சிலர் சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. சிலர் பயத்தினால வீட்டில் இருக்கு. ஆனால் வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லையும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. இன்றைக்கி கனி கொடுக்கணுன்னா திருச்சபையில் நாட்டப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. பீயிங் பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வீட்டுக்கு எப்போ போகலான்னு ஒரு ஆயத்தமாக ஒரு ஆவலோடு இருந்தாருங்க தாவீது ராஜா. அதனால தான் ஆண்டவர் அவர் வாழ்க்கையை அப்படி கனிதருகிற வாழ்க்கையாக மாற்றினார். இன்றைக்கி தேவனுடைய வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நின்றுச்சுன்னா டோட்டலாக வறட்சி தான் அடுத்து. ஹல்லேலூயா. கனி கொடுக்க முடியாது. இங்கே வேர் செத்து போயிடுச்சுன்னா மரம் கொஞ்சம் நல்லா செழிப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு 1 or 2 இயர்ஸில் பட்டு போயிடும், ஒன்றும் போயிடாமல் போயிடும். ஏன்? இங்கே வேர் சரியில்லை, சரியான இடத்துல நாட்டப்படவில்லை.
இன்னைக்கு தேவனுடைய வீட்டில், கர்த்தருடைய வீட்டிலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. சங்கீதம் 92வது அதிகாரம் 13 15 ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனம் இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து முதிர் வயசிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறது 58 வருஷத்தோட கனி கொடுக்கிற நின்றுமா? நிற்காது. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்க. யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தால் சொல்கிறேன், சபை கூடி வரதில் விட்டுறாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியங்களை முக்கியப்படுத்துங்க. உங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜெபத்துக்கு முன்பை காட்டிலும் இன்றைக்கு இன்னொரு வைராக்கியத்தோடு கலந்து கொள்ளுங்க. சபையின் ஊழியங்களில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. நல்ல ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இது கீழே அடங்கி இருந்து தேவ ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அறிவுரை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால், இளம் பிராயத்தில் மாத்திரமல்ல, நடுத்தர வயசில் மாத்திரமல்ல, கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பாங்க. அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2 முக்கியமான தலைப்பில் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். தேவனால் நாட்டப்பட்ட மரங்கள் நீங்களும் நானும். எதுக்காக நம்மை நாட்டியிருக்கிறார்? 5 முக்கியமான காரியங்களை சொன்னேன். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட, நம்ம மூலியமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, 3வது கிறிஸ்துவின் நற்கந்தமாகிய வாசனை இந்த உலகத்துக்கு வெளிப்பட, 4வது ஒரு நிலைவரமான வாழ்க்கை வாழ, ஹல்லேலூயா, நித்தியத்துக்குரிய நம்முடைய கனி நிலைத்திருக்க, 5வதாக. ஆனால் மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளாக இருக்கணும், மறைவுக்குள்ளாக இருக்கணும், உன்னதமான இடத்திலிருந்து பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது. 3வது கர்த்தர் நம்மை நாட்டின இடத்துல உறுதியாக இருக்க வேண்டும். மழைச்சாட்சியான வருஷத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். 4வது. 5வதாக கர்த்தருடைய வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற நிலைமைகள், இன்றைக்கி வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமான நிலைமையை மாற்றவே முடியாது. நம்ம இதனால் ஆசீர்வதிக்கப்படலை, நம்ம வேறு ஹல்லேலூயா தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மைனர் கொடுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ. கைகளை உயர்த்து எல்லாரும். புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றே. நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? தினந்தோறும் நல்ல ஆண்டவர் சந்நிதியை பாடி துதித்து ஆராதித்து தேடுறீங்களா? தினந்தோறும் ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சந்நிதியில் படைக்கிறீங்களா? தினந்தோறும் அமைதியாக உட்காந்து அவர் சத்தத்தை கேட்க காத்திருக்கிறீங்களா? அவருடைய வசனத்தை வாசிக்கிறீங்களா? தினந்தோறும் தியானிக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற? வசனம் வாசித்து தியானித்து அதன்படி செய்கிற மனுஷன். அல்ல, இதெல்லாம் பேசிக்.
ஹல்லேலூயா பிரின்சிபல்ஸ், அடிப்படை சத்தியங்கள். ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், தினந்தோறும் அவரோடு உறவாடணும். இந்த செய்தியை கேட்டு வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க விரும்பும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இயேசுவே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க கர்த்தர் எங்களை நீர் ஆண்டவரை அழைத்து நல்ல நிலத்தில் நாட்டியிருக்கிறீர். செழித்தோங்கி இருக்க செய்வீராக. கர்த்தருடைய உன்னத பலன் இதை பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இந்த மலைத்தாழ்ச்சியான வருஷத்தில் இவர்கள் மூலியமா இந்த உலகம் அவர்கள் இருக்கிற பகுதிகள் ஆண்டவரே, எங்கள் சபை, எங்கள் சமுதாயம், உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதத்துக்குரிய தடைகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத பிசாசின் தந்திர ஆலோசனைகள் முறியடிக்கப்படுவதாக, விரக்தியின் எண்ணங்கள், சோர்வின் எண்ணங்கள், பயங்கள், கலக்கங்கள் ஆண்டவரே நீங்கி போவதாக, பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, ஊழியங்கள், குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் செழித்தோங்கி இருக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முக்கியமான அறிவிப்புகள். இப்பொழுது அரசாங்கம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை ஒரு சில நாட்கள் முழு ஊரடங்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய ஆராதனைகள் இப்படி ஆன்லைனில் தான் நடைபெறும். ஆனால் அடுத்த வாரம் சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை நேரடியாக நம்முடைய சபையில் நடைபெறும். வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தால் உங்களுக்கு அறிவிப்போம். மற்றபடி ஃபஸ்ட் மார்னிங் சர்வீஸ் நம்முடைய சர்ச்சில் நடைபெறும். அனைவரும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்த ஆராதனையில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வார நாட்களில் உள்ள ஆராதனைகள் ஆன்லைனில் ஒளிபரப்பாகிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால வேறு எந்த ஊழியம் இல்லை. மாலை நேரத்தில் 6 மணிக்கு நம்முடைய ஹிந்தி ஆராதனை ஜூமில் வெளிப்படும். பார்க்க விரும்புகிறீர்கள், அதில் கூட சேர்ந்து மாலை ஹிந்தி ஆராதனை நீங்களும் கலந்து கொள்ளலாம். மற்றபடி ஹல்லேலூயா ஃபஸ்ட் மார்னிங் சர்வீஸ் யூடியூப்லேயும் நம்முடைய சபையில் நேரடியாகவும் 1ஆம் தேதி நடைபெறும். ஹல்லேலூயா. கம்யூனியன் சர்வீஸை பற்றிய அறிவிப்பு பின்பு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுப்பேன். அதுக்கு சரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை அனுசரிக்க இருக்கிறோம். வார நாட்களில் நம்முடைய சகோதரர்கள் ஐக்கியம் செவ்வாய்க்கிழமை 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஜூமில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆங்காங்கே இருந்து சகோதரர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் சகோதரிகள் ஜெபத்தை நம்ம மறுபடியும் ஆன்லைனில் இப்போ நடத்த இருக்கிறோம். அதை குறித்த அறிவிப்புகள் வருகிற நாட்களில் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முதல் முறையாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்களா, கலந்து கொண்டிருப்பீங்களா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு கூட வந்து ஆராதிக்கலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். யார் யாரெல்லாம் எழுமி நின்று ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க இருக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, இந்த ஆராதனை மட்டுமா நீ நடத்தின எங்களுக்கு கிருபைக்காக நன்றி. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் புதிதாய் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் தேடி வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர் மீது இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலை எல்லார் மீது கூறுகிறோம். புதிய ஆண்டு காண இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, புதிய வருஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் ஆண்டவரே ஹல்லேலூயா செலிப்ரேட் பண்ணுகிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. செட்டை நிழலுக்குள்ளாய் நீரை மூடி மறைத்து புதிய ஆண்டு மிக செழிப்பாய் ஆசீர்வாதமாய் சமாதானமாக இருக்கட்டும். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் வைக்கிற குடும்பங்களை சுற்றி கர்த்தருடைய வேலியின் பாதுகாவல் இருக்கட்டும். புதிய ஆண்டுக்கு தேவையான எல்லா கிருபை நீரை தந்து ஆசீர்வதித்து தேவநாமத்தை நீரை மயம்படுத்த வேண்டுகிறோம். சாட்சி விளங்க செய்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன். உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், தேவ சமாதானம் நம்ம அனைவரோடு கூட கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டுமே இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.